தோப்புக்குள்ள 4 பேர் நடந்து போகும்பொழுது அப்போ ஒரு குட்டியான கிணற்றுக்குள்ள விழுந்து கிடக்கிறத பாக்குறாங்க. இத பார்த்த அந்த 4 பேர்ல ஒருத்தர் இந்த யானைக்குட்டியை காப்பாத்தலாமா வேணாமான்னு யோசிக்கிறாரு. இன்னொருத்தர் எதுக்கு நமக்கு தேவையில்லாத வேலை, வாங்க நம்ம இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்றாரு. மற்ற இருவரும் இந்த யானைக்குட்டியை காப்பாத்துறதால நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட்டு போகுதுன்னு சொல்றாங்க. இப்படி அந்த 4 பேரும் இந்த யானைக்குட்டியை காப்பாத்தலாமா வேணாமான்னு சண்டை போட்டு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அப்ப அங்க ஒருத்தர் வந்து என்னாச்சுன்னு கேக்குறாரு. அவங்களும் நடந்த விஷயத்த சொல்றாங்க. அதை கேட்ட அவரு, அட பாவீங்களா, ஒரு யானைக்குட்டி உயிருக்கு போராடின்னு இருக்குது, அதுக்கு காப்பாத்தலாமா வேணாமன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த கிணத்துல விழுந்த யானைக்குட்டியை போய் பாக்குறாங்க. அங்க அந்த யானைக்குட்டி பரிதாபமா இறந்து போயிருக்கு. இத பார்த்துட்டு அவர் அந்த 4 பேர்கிட்ட, நீங்க உதவி செய்யலாமா வேணாமான்னு கொஞ்சம் யோசிச்சதால இப்போ ஒரு உயிர் பரிதாபமா போயிடுச்சு. எப்பவுமே நம்ம கெட்டது செய்யதான் யோசிக்கணுமே தவிர நல்லது செய்ய ஒரு துளி கூட யோசிக்க கூடாதுன்னு ஒரு தெரிஞ்சுக்கோங்க. இந்த குட்டி ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. வயசான ஒருத்தர் ஒரு சின்ன பையனை தூக்கிக்கிட்டு அந்த பக்கமா வர மாட்டு வண்டிக்காரங்கிட்ட, ஐயா போற வழியில கொஞ்சம் இறக்கி விட முடியுமா அப்படின்னு கேக்குறாரு. அந்த மாட்டு வண்டிக்காரனும் எதுவுமே பொருட்படுத்தாம அந்த மாட்டு வண்டி அடிச்சு ஓட்டுறாரு. அப்ப அந்த மாடும் அடியெல்லாம் வாங்கிக்கிட்டு அதே இடத்துலதான் நிக்குது. அந்த மாட்டு வண்டிக்காரனுக்கும் ஒண்ணுமே புரியல. ஏன்னா மாடு எவ்வளவு அடி வாங்கியும் அந்த இடத்தை விட்டு நகர மாட்டேங்குது. அப்ப அந்த மாட்டு வண்டிக்காரனும் அவங்க 2 பேரையும் வண்டியில உட்கார சொல்றான். அவங்க 2 பேரும் வண்டியில உட்கார்ந்த உடனே மாடும் போக ஆரம்பிக்குது. மாட்டு வண்டியும் கொஞ்சம் தூரம் போன பிறகு அந்த வயசானவரும், எங்களை இங்கே இறக்கி விட்டுருங்க ஐயா அப்படின்னு சொல்றாரு. மாட்டு வண்டிக்காரனும் அந்த வயசானவரோட கையில இருக்கிற தழும்ப பார்த்துட்டு, ஐயா நீங்க தானே அன்னைக்கு என் மாட்டு வண்டி பள்ளத்துல மாட்டின்னு இருக்கும் பொழுது உதவி செஞ்சீங்க, நான் மறந்தே போயிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த வயசானவரும் அந்த சின்ன பையனை தூக்கிக்கிட்டு மாட்டு வண்டிக்காரனுக்கு நன்றியை சொல்லாம அந்த மாடு கிட்ட போயிட்டு நன்றியை சொல்லிட்டு போறாரு. இந்த குட்டி ஸ்டோரியில உங்களுக்கு என்ன புரிஞ்சுதுன்றத கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. ஒரு ஏழை குடும்பம் ஒரு ஆட்டுக்குட்டியை தன்னுடைய வீட்டில் ஒரு ஆளா நினைச்சு ரொம்ப பாசமா வளர்த்துட்டு வராங்க. ஒரு நாள் திடீர்னு அந்த ஆட்டுக்குட்டி இறந்து போயிடுது. இதை பார்த்து அந்த குடும்பம் ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடுறாங்க. அந்த ஆட்டுக்குட்டியை புதைக்க போறப்ப அந்த அம்மாவும் அந்த சின்ன பொண்ணும் அப்படி கண்ணீர் விட்டு அழுவுறாங்க. ஆனா அந்த அம்மாவுடைய பையன் மட்டும் அழுவாம அந்த ஆட்டுக்குட்டியினுடைய முகத்தையே சோகமா பார்த்துட்டு இருக்கான். நைட்ல எல்லாரும் உட்காந்து சாப்பிடும் பொழுது அந்த சின்ன பொண்ணு அவங்க அம்மா கிட்ட கேக்குது, அம்மா நம்ம எப்படி கண்ணீர் விட்டு அழுதோம், உன் பையன் என்னடானா ஒரு சொட்டு கண்ணீர் கூட விடலாமா, அவன் அவ்வளவுதான் அந்த ஆட்டுக்குட்டி மேல வச்ச பாசமா அப்படின்னு கேக்குது. அதுக்கு அவங்க அம்மா சொல்றாங்க, செல்வி எப்பவுமே கண்ணீர் விட்டு அழுதாதான் பாசம் இருக்குதுன்னு அர்த்தம் இல்லை. நம்மலாம் கண்ணீர் விட்டு அழுது முடிச்சுட்டு சாப்பிடவே உட்கார தயாராயிட்டோம், ஆனா அவன் அதை நினைச்சு இன்னும் சோகமாவே உட்காந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சோகமா உட்காந்துட்டு இருந்த அவங்க பையன்கிட்ட போயிட்டு, குட்டி இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு சாப்பிடாம இப்படி சோகமாவே உட்காந்துட்டு இருக்க போற, அம்மா நான் ஒன்று சொல்லவா, நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் கண்ணீர் விட்டு அழ வேண்டிய நேரத்துல நம்ம அழுதுடணும். அதை விட்டுட்டு அந்த கஷ்டத்தை நம்ம மனசுக்குள்ளே பூட்டி வச்சுக்கிட்டா அந்த கஷ்டம் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் தான் அதிகமாகும். குட்டி நம்ம அந்த கஷ்டத்தை நினைச்சு கண்ணீர் விட்டு அழுதுட்டோம்னா அது இன்னும் கொஞ்சம் நாள்லயோ இல்ல கொஞ்சம் மாசத்துலயோ சரியாயிடும். அதுவே நீ அந்த கஷ்டத்தை உன் மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுக்கிட்டனா அது உனக்கு ஆயுசுக்கும் வழியா மாறிடும்ன்றத மறந்துடாத அப்படின்னு சொல்றாங்க. இந்த குட்டி ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணு. காட்டுல ஒரு அணில் உடும்பு கிட்ட, உடும்பே உனக்கும் எனக்கும் ஒரு போட்டி வச்சுக்கலாம், யார் இந்த மரத்துல இருக்கிற பழத்தை ஏறி முதல்ல பறிக்கிறாங்களோ ஜெயிக்கிறவங்களுக்கு தோத்தவங்க ஒரு நாள் ஃபுல்லா அடிமையா வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லுது. உடும்பும் அந்த போட்டிக்கு சரின்னு சொல்லி அந்த போட்டியும் ஆரம்பிக்குது. அந்த அணில் வேகமா மரத்துல ஏறி முதல்ல போய் அந்த பழத்தை பறிச்சு அந்த போட்டியில ஜெயிச்சிடுது. உடும்பும் சோகமா அந்த ஒரு நாள் ஃபுல்லா அந்த அணிலுக்கு அடிமையா வேலை செய்யுது. இதை பார்த்த அந்த அணில் ரொம்ப சந்தோஷப்பட்டு, இது ரொம்ப நல்லா இருக்கே, உட்கார்ந்த இடத்துல சாப்பாடெல்லாம் வருது, அந்த அணிலும் நேற்று மாதிரியே இன்னைக்கு யார் வந்து போட்டியில மாட்ட போறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறப்ப அங்க ஒரு யானை நடந்து வருது. இதை பார்த்த அணில், பேசாம இந்த யானையே போட்டிக்கு கூப்பிட்டுடுவோமா, ஏன்னா இந்த யானை ரொம்ப குண்டா இருக்கு, கண்டிப்பா அதால மரம்லாம் ஏற முடியாது, அந்த யானை மட்டும் இந்த போட்டியில தோத்துடுச்சுன்னா ஒரு நாள் முழுக்க அந்த யானையை அடிமையா வச்சுக்கலாம் அப்படின்னு யோசிச்சு அந்த யானையை போட்டிக்கு கூப்பிடுது. அந்த அணிலுடைய தந்திரத்தை புரிஞ்சுக்கிட்ட யானையும் யோசிச்சுட்டு நான் போட்டிக்கு தயார் அப்படின்னு சொல்லுது. இதை கேட்ட அணில், எப்படி இருந்தாலும் இந்த யானை தோக்க தான் போகுது அப்படின்னு சொல்லி மரத்துல வேகமா ஏறுறப்ப அப்ப திடீர்னு அந்த யானை தலையை வச்சு மரத்தை முட்டும் பொழுது அந்த மரத்துல இருக்கிற எல்லா பழங்களும் கீழே விழுந்துடுது. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அணில் மரத்துல ஏறி பழங்கள் இல்லாம அணில் ஏமாந்து போய் கீழே வருது. போட்டியில தோத்து போன அணிலுக்கு அப்பதான் ஒரு விஷயம் புரியுது, இதுக்கப்புறம் யாரையும் உடல் உருவத்தை வச்சு எடை போடக்கூடாது, அவங்களுடைய கூர்மையான புத்தியையும் அவங்களுடைய திறமையும் வச்சுதான் அவங்கள நம்ம எடை போடணும்னு புரிஞ்சுக்குது. இந்த குட்டி ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இரவு நேரத்துல ஒரு மிகப்பெரிய ஒட்டகம் கிராமத்துக்குள்ள வேகமா ஓடி வருது. இதை பார்த்த அங்கிருந்த மக்கள் எல்லாரும் அந்த வேகமா ஓடி வந்த ஒட்டகத்தை பார்த்து பயந்து ஓடுறாங்க. இன்னும் சில கிராமத்து மக்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த ஒட்டகத்தை விரட்ட முயற்சிக்கிறாங்க. இதை பார்த்த அந்த ஒட்டகம் இன்னும் கொஞ்சம் வேகமா ஓடி அந்த கிராமத்தையே நாசம் பண்ணுது. அப்ப அந்த ஒட்டகத்தை பார்த்த ஒரு சின்ன பொண்ணு ஊர் மக்கள் கிட்ட, எதுக்காக எல்லாரும் சேர்ந்து அந்த ஒட்டகத்தை பயமுறுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குது. இதை கேட்ட ஊர் மக்கள் எல்லாரும், ஏய் பாப்பா உனக்கு கண்ணுக்குன்னு தெரியாதா என்ன, இந்த ஒட்டகம் நம்ம கிராமத்தையே நாசம் பண்ணிட்டு இருக்கு, நீ என்னன்னு பார்த்தா இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க.
அதுக்கு அந்த சின்ன பொண்ணும், ஒரு நிமிஷம் எல்லாரும் அந்த ஒட்டகத்தை நல்லா பாருங்க, அந்த ஒட்டகம் ஏதோ வேலி கம்பியில் மாட்டிக்கிட்டு இருக்கும் போல, அதான் அந்த வேலி கம்பி அதோட உடம்புல மாட்டிக்கிட்டு இருக்கு, அந்த வழியால தான் அந்த ஒட்டகம் நம்ம கிராமத்துக்குள்ளே ஓடி வந்திருக்கு. இது தெரியாமல் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த ஒட்டகத்தை விரட்டி அடிக்கிறேன்ற பெயரில் அதை பயமுறுத்தினீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் நம்ம கிராமத்தை பாதிக்கின்றதை மறந்துடாதீங்க. அந்த சின்ன பொண்ணும் சுற்றி இருக்கிற எல்லாரையும் ஒரு நிமிஷம் அமைதியாக இருக்க சொல்லிட்டு அந்த சின்ன பொண்ணு ஒட்டகத்தோட உடம்புல மாட்டிக்கிட்டு இருந்த வேலி கம்பிகள்லாம் எடுத்து விடுது. அந்த ஒட்டகம் மாட்டிக்கிட்டு இருந்த வேலி கம்பிகளை எடுத்ததும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நண்பா, இந்த கதையிலேருந்து நீங்கள் ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களை நோக்கி வரும் பிரச்சனைகளுக்கு நீங்கள் என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அந்த பிரச்சனையை உங்களால் சுலபமாக முடிக்க முடியுன்றதை மறந்துடாதீங்க. இந்த குட்டி ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க. ஒரு காட்டெருமை காட்டுக்குள்ளே நடந்து போகும்பொழுது அங்கே புலி சத்தத்தை கேட்டு அந்த காட்டெருமை பயந்தோடி போய் தெரியாதனமாக ஒரு ஆற்றுல விழுந்துருது. அந்த ஆற்றுல எதிர்பாராத விதமாக முதல்ல வேற இருக்கு. அந்த முதலையும் அந்த காட்டெருமையை பார்த்துட்டு வேகமாதிக்கிட்ட வருது. இதை பார்த்த அந்த காட்டெருமையும் பயந்து போய் வேகமாக கரைக்கு போகலான்னு நினைக்கும் பொழுது அப்போ கரையில் அந்த புலி இந்த காட்டெருமைக்காக எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கு. இதை பார்த்த அந்த காட்டெருமையும் ரெண்டு பக்கமும் ஆபத்து இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு சட்டுன்னு ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குது. தண்ணி நமக்கு ஏற்ற இடம் இல்லை, அதனால நம்ம முதலை கூட போராடுனா கண்டிப்பா நம்ம இறந்துடுவோம். ஆனா நிலம் நமக்கு ஏற்ற இடம், என்னால புலியை ஜெயிக்க முடியுமான்னு தெரியாது, ஆனா கண்டிப்பா என்னால போராட முடியும் அப்படின்னு யோசிச்சு நம்பிக்கையோட தன்னோட இரு கூர்மையான கொம்புகளை வச்சு அந்த புலியை வேகமா தாக்க ஓடுது. அந்த புலியும் அந்த காட்டெருமையோடைய கூர்மையான கொம்பையும் வேகத்தையும் பார்த்து பயந்தோடுது. கடைசியில அந்த காட்டெருமையும் உயிர் தப்பிக்குது. நண்பா, அந்த காட்டெருமை சரியான பாதையை தேர்ந்தெடுத்ததுனால மட்டும்தான் அதால இப்ப போராடி உயிர் தப்பிக்க முடிஞ்சது. நண்பா, நீங்களும் உங்களுக்கு ஏத்த பாதையை நீங்க சரியா தேர்ந்தெடுத்தா மட்டும்தான் அந்த பாதையில எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் உங்களால போராடி ஜெயிக்க முடியுன்றத மறந்துடாதீங்க. இந்த குட்டி ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. சோனியா என்ற பொண்ணு அவங்க அப்பா அம்மா கிட்ட, அப்பா என்னை சென்னையில் இருக்கிற காலேஜில் படிக்க வைக்கிறீங்களா, ஏன்னா நான் ஆசைப்படுற குரூப்பு அங்கே தம்பா இருக்குது, எப்படியாவது என்னை சேர்த்து விடுறீங்களா அப்படின்னு கேட்குது. அதுக்கு அவங்க அப்பாவும், சரிம்மா உனக்கு எங்கே பிடிக்குதோ நீ அங்கே போய் படி, அப்பா காசு பணத்தெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவங்க ரெண்டு பேரும் தூங்க போகும் பொழுது அவங்க மனைவி கேட்குறாங்க, ஏங்க சென்னையில் படிக்க வைக்கணும்னா நிறைய காசு பணம் செலவாகுமே, நம்ம காசு பணத்துக்கு எங்கே போகிறதுன்னு கேட்குறாங்க. அதுக்கு அவரும், நம்ம கிட்ட இருக்கிற அந்த ஒரு நிலத்தை விற்று தான் நம்ம பிள்ளைய ஆசைப்பட்ட படிப்புக்கு நம்மளால் படிக்க வைக்க முடியும், எப்படியாவது இந்த நிலத்தை விற்று நம்ம புள்ள ஆசைப்படுற படிப்பை படிக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு அறையில் சோனியா அவங்க லவ் பண்ணுற பையன் கூட ஃபோனில் பேசுகிறாங்க. டேய், நீ சொன்ன மாதிரியே நீ சேர்ற காலேஜிலேயே நான் சேர்றேன்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் அவங்க அம்மா அவங்க கணவன் கிட்ட, ஏங்க இந்த ஒரு நிலத்தை வச்சு தான் நம்ம இவ்வளோ நாளாக பழப்பு ஓட்டிகிட்டு இருந்தோம், இப்போ இந்த நிலத்தையும் நம்ம விற்றுட்டா நம்ம பழப்புக்கு என்னங்க பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவரும், நம்ம ஏதாவது கூலி தொழில் செஞ்சு பழச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நம்ம புள்ள நம்மள மாதிரி கஷ்டப்படக்கூடாது, அது நல்லா படித்து பெரிய ஆளாகட்டும் அப்படின்னு நம்பிக்கையோட சொல்கிறாரு. நண்பா, இந்த மாதிரி எத்தனை பெற்றவங்க தாம்மா பிள்ளைங்க மேலே நம்பிக்கை வச்சு ஏமாந்து போகிறாங்க. பெற்றவங்க அவங்க பிள்ளையோட வாழ்க்கைக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுமா? ஆனால் நீங்கள் அவங்களுடைய கஷ்டத்தை யூஸ் பண்ணிக்கின்னு கடைசியாக அவங்களே ஏமாற்றிட்டு இருக்கீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, பெற்றவங்க மனசை உடைச்சி அவங்கள ஏமாத்துற பிள்ளைங்க ஒரு மனுஷ ஜென்மமே கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த குட்டி ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய குட்டி கதைகளை கேட்க கௌதம் ஸ்டோரி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.